ஒன் டைம் தான் மீட் பண்ணீங்க. அதுல இருந்து 90 நாள் கழிச்சு நான் வர சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சார். அடுத்து சொல்லுவேன், யார்ட்ட வேணாலும் இதை நான் சொல்லுவேன், இது உண்மையும் கூட சொல்லுவேன். இன்னொன்னு நான் கேட்டிருந்தேன், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுகர் கிரேவிங் அதிகமா இருக்கும். இப்ப சுகர் கிரேவிங் கூட எதுவுமே அதை பத்தி தோன்றது கிடையாது. அந்த கண்ட்ரோல் வந்து ஆக்சிபிளஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். நிறைய பேர் வந்து முன்னாடி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களால முடியாது. அந்த ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ண அவங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். சாட்டர்டே ஆல்மோஸ்ட் அவ்வளவு கிரௌட். ஆனாலும் உங்க ஃபேமிலி கிட்ட பாத்தீங்கன்னா உங்க வைஃப், உங்க வைஃபோட தங்கச்சின்னு எல்லாமே கூட்டு இருக்கீங்க. உங்க ஃபேமிலில இருந்து யார் வந்தா நான் கன்சல்டேஷன் சார்ஜ் வாங்க மாட்டேன் சார். உங்களுக்குமே பாத்தீங்கன்னா நான் எழுதிருக்கேனே. ஆமா, நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட்னா காஸ்ட்லியோ இல்ல நிறைய செஷன்ஸ் வரணுமோ, கன்சல்டேஷனே டாக்டர் அதிகமா வாங்குவாங்களோ. நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி திருவாரூர்ல இருந்து வரீங்க. அப்ப என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் கூட இந்த மெடிசன்ஸ் வந்து 3 months கோர்ஸ் தான். அந்த 90 days முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தேவைப்படாது. இந்த ப்ராப்ளம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ப்ராப்ளம் அதுவுமே நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கை. நம்பிக்கை. இதோட வேற என்ன? Thank you so much. Thank you sir.